குர்ஆனை எந்த இரவில் அருளியதாக இறைவன் குர்ஆனில் கூறுகின்றான்? ஏ லைலத்துல் முபாரகத், பி லைலத்துல் ரய்யான், சி லைலில் அஷர், டி மேல் குறிப்பிட்ட மூன்றும் தவறானது. டி மேல் குறிப்பிட்ட மூன்றும் தவறானது. கன்ஃபார்மா? லைலத்துல் கதிரில் தான் இறக்கினேன். இதில் லைலத்துல் கதிர் இல்லை. மூணாவது கேள்வி 3000 ரூபாய்க்கான கேள்வி. ஒரு லைஃப் ஆப்ஷனும் கையில் இருக்குது. லைலத்துல் கதிர் இல்லை, இல்லை லைலத்துல் கதிரில் தான் அல்லாஹ் குர்ஆன் இறக்கினேன். குர்ஆனில் அதை மட்டும் நல்லா சொல்கிறானா? தேவைப்பட்டால் உங்களுக்கு லைஃப்லாம் எடுத்துக்கொள்ளலாம். கால் ஃப்ரெண்ட் ஆப்ஷன் உங்களுக்கு கையில் அப்படியே இருக்குது. கால் ஃப்ரெண்ட் யூஸ் பண்ணுவோமா? கம்பீர் ஆயிஷா கால் ஃப்ரெண்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணுறாங்க. அவங்களுடைய மௌலிக் கால் செய்வோம். குர்ஆனை எந்த இரவில் அருளியதாக இறைவன் குர்ஆனில் கூறுகின்றான்? லைலத்துல் முபாரகத், லைலத்துல் ரய்யான், லைலின் அஷர், மேல் குறிப்பிட்ட மூன்றும் தவறானது. லைலத்துல் முபாரகத். கம்பீர் தி ஆன்சர் ஏ லைலத்துல் முபாரக். சரியாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அதில் சொன்ன சரியாக இருக்கும். கன்ஃபார்ம். சரி, உங்களுடைய ஆன்சர் சரியா பிழையா என்பதை பார்ப்போம். கம்ப்யூட்டர் வில் த ஆன்சர் ப்ளீஸ். நீங்கள் சொன்ன பதில் சரியான பதில். மூணாவது கேள்விக்கு சரியாக பதில் சொல்லி 3000 ரூபாய் பண பரிசை வென்றிருக்கிறீங்க. குர்ஆனை எந்த இரவில் அல்லாஹ் அருளியதாக இன்று திருமறையில் சொல்கிற நேரத்தில் லைலத்துல் முபாரக்னு சொல்கிறான். இன்னும் அன்சல்னா ஃபீ லைலத்துல் முபாரக். நான் வந்து குர்ஆனை பரக்கத்தான இரவில் அருளினோம்னு சொல்கிறான். அந்த பரக்கத்தான இரவுன்றது எந்த மாதத்தில்? ரமலான் லஜி உஞ்சில ஃபீல் குர்ஆன். ரமலான் மாதத்தில் இந்த குர்ஆன் அருளினு சொல்கிறான். இப்போ ரமலான் மாதத்தில் இன்னும் அன்சல்னா ஃபீ லைலத்துல் கதிர், லைலத்துல் கதிருடைய இரவில் அல்லாஹ் அருளியதாகவும் சொல்கிறான். பாக்கியம் நிறைஞ்ச இரவு. இன்னும் அன்சல்னா ஃபீ லைலத்துல் முபாரக், அந்த இரவு பரக்கத்தான இரவுன்னு சொல்லி அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுறான். அந்த மாதத்தில் இருந்து கொண்டு இருக்கிறோம். அந்த பரக்கத்தான இரவு கடைசி 10 ரசூலா தேட சொல்லியிருக்கிறாங்க. இந்த நாள்னு சொல்லி ரசூலா சொல்லலை. இந்த 30 நாள்லேயும் நாங்கள் அதிகமாக நன்மை செய்யணும். கடைசி 10 அதிகமாகவே நாங்கள் ஜிக்ர்களில் இரவு தொழுகைகளில் ஈடுபட வேண்டும். ஆனால் நம்முடைய சமுதாயம் கடைசி 10 இந்த பாக்கியத்தை இழக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஒன்று ரீசன் என்னது? 27 தான் லைலத்துல் கதிர்னு சொல்லி ஒரு நாளை வந்து குறிப்பிட்டு அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லாத ஒரு செயலுக்காக அந்த ஒரு நாளை மட்டும் நன்மைகளை செய்கிறதுக்கு போகக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அப்போ 27 தான்னு சொல்லி நம்ம மண்டையில் பட்டதுனால மற்ற நாள்களை நாங்கள் மறந்துடுறோம். 27க்கு போகிறோம். 28, 29 மக்கள் பள்ளியில் பார்க்குறதுக்கும் ஈக்காது. 21 வரலாம், 23 வரலாம், 25 வரலாம், 27 வரலாம், 29 வரலாம். சும்மா சரி அல்ல 21, 23 தந்தேன்னு சொன்னால் நாங்கள் 27 எதிர்பார்த்து லைலத்துல் கதிரை மிஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை நம்முடைய சமுதாயத்தில் அடைந்திருக்கின்றோம். அதே போல் கடைசி 10 ட்ரெஸ் வாங்குறதுக்கும் பெருநாளைக்கு தயாராகிறதுக்கு அது வாங்கணும் இது வாங்கணும்னு சொல்லி பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நைட் முழுக்க போகிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறோம். அடுத்த வருஷம் கிடைக்கின்ற நேரத்தில் எத்தனை பேர் நம்ம உயிரோடு இருப்போம்ன்றது நமக்கு தெரியாது. இப்போ நம்ம கிடைச்ச நாளில் எந்த மாதம் நமக்கு கிடைச்சிருக்குதோ இந்த மாதத்தில் அதிகமாக நம்மளுடைய நன்மைகளை செய்து கொள்ள வேண்டும். நம்முடைய எவ்வளோ பாவங்களை செஞ்சுருப்போம், அல்லாஹ் சொல்லியிருக்கக்கூடிய பல கட்டளைகளை மீறி இருப்போம். அது எல்லாத்தையும் பரிகாரமாக அதிக நன்மைகளை செஞ்சு அந்த பாவங்களை மன்னிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கின்றது. அதிகமாக இந்த மாதத்தில் நாங்கள் வந்து நன்மைகளை செய்வதற்கு ஆரம்பிக்க வேண்டும்.